அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டு பாட்டனி பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷனு. ஆல்ரெடி நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு பாட்டனி பயாலஜியில் முக்கியமான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து லெசன் வைஸாக அப்ரூவ் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு எல்லாமே கம்ப்ளீட் முடிஞ்சிருச்சு. அடுத்து நமக்கு நடக்க இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம்ஸ் அண்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ் தான். இந்த ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பரோட இந்த பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் எல்லாமே நமக்கு மோஸ்ட்லி ஒரு 11 மார்க்ஸ் இல்லை 10 மார்க்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புக் பேக் 1 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. 1 or 2 தான் இன்டீரியர் கேட்பாங்க. 1 மார்க்கோட கலெக்ஷன் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எந்தெந்த லெசன்ஸில் என்ன மாதிரியான 1 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதில் எத்தனை புக் பேக் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதே போல் இந்த வீடியோவில் 2 மார்க்ஸு 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, எந்த கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி நம்ம வந்து எந்த மாதிரி படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நமக்கு வந்து 2 மார்க்ஸில் 24th கொஷின்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்பாங்க. அதே போல் 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி கொஷின்ஸ் இருக்கும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கம்பல்சரி கொஷினுக்கு வந்து என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா ஆன்சர்ஸ் பண்ணுறதில்ல. அதனால் கம்பல்சரிக்கு வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், விடையை அளிச்சிருக்கணும். அதை தாண்டி நீங்கள் வந்து வேறு கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த 16வது கொஷின் பாருங்கள், ஐடி வித்து மற்றும் கிளாமிடை வித்து வேறுபடுத்துக. இது நம்ம புக் பேக்லேயே இருக்குது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐடியம் அண்டு கிளாமிடாஸ் போர் அப்படிங்கிறது. அதே போல் திட்டமிட்ட செல் இருப்பு பிசிடி என்றால் என்ன, வாட் இஸ் ப்ரோக்ராம்டு செல் டெத், இது வந்து நம்ம லாஸ்ட் லெசனில் பார்க்கலாம். இந்த 16வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெசனில் இருக்கும். இந்த திட்டமிட்ட செல் இறப்பு இது வந்து பார்த்திங்கன்னா 15வது லெசன்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து கிளைகாலிசிஸ் அல்லது இஎம்பி வழித்தடத்தில் பாஸ்பரிகரணம் மற்றும் பாஸ்பேட் நீக்கம் ஆகிய வினைகளில் ஈடுபடும் நொதிகள் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் தி என்சைம்ஸ், இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக், நொதிகள்னு வரணும், இங்கே நெறிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் த என்சைம்ஸ் இன்வால்வ்டு இன் த பாஸ்பாரிலேஷன் அண்ட் டிஸ்பாஸ்பாரிலேஷன் ரியாக்ஷன் இன் கிளைகாலிசிஸ் ஆஃப் ஆர் இஎம்பி பாத்வே. சரிங்களா, இதில் ஈடுபடக்கூடிய அந்த நொதிகளை வந்து என்ன நொதிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம வந்து 14வது லெசனில் வந்து என்னது பார்க்கலாம். அந்த லெசனில் இந்த கொஷின்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 19வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பர்முக்கும் ஜிம்னோஸ்பர்முக்கும் காணப்படக்கூடிய பொதுவான பண்பு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே ஆஞ்சியோஸ்பர்ம் ஜிம்னோஸ்பர்ம்னான்னு பார்த்துட்டாலே போதும், அது அவங்க வந்து வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடுறாங்க. சரிங்களா, நமக்கு வந்து வேறுபாடு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கல. வேறுபாடு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கல, நமக்கு கேட்டிருக்கிறது பொதுவான பண்பு அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் வேறுபாடு கொஸ்டின்ஸ் வந்து எழுதிடுறாங்க. அதனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க, எழுதாதீங்க. இரண்டுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான பண்பு என்ன அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் இந்த கொஸ்டினை படிக்கும்போது மென்ஷன் த 2 கேரக்டர்ஸ் ஷேர்டு, டிஃப்ரென்ஸ் பிட்வீனா ஆர் ஷேர்டா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தோடனே இந்த ஜிம்னோஸ்பர்ம் ஆஞ்சியோஸ்பர்ம் பார்த்தோன்னே வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறாங்க. நமக்கு 2 கொஸ்டினுமே புக் பேக்கில் இருக்குது. வேறுபாடும் இருக்குது, பொதுவான பண்பு இருக்குது. சரிங்களா, இது வந்து நம்ம 2வது லெசனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பூவடி செதிலுடைய பூக்காம்பு செதிலற்ற இருபால் மலர் மேல்மட்ட சூலகப்பை கொண்ட மலர் சூத்திரத்தினை எழுதுக. ரைட் த ஃப்ளோரல் ஃபார்முலா ஃபார் ஃப்ளவர் வித் பிராக்டு வித்தவுட் பிராக்டியோலு பைசெக்சுவல் ஃப்ளவர். அதுக்கடுத்து சுப்பீரியர் ஓவரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. இது வந்து நம்ம 4வது லெசனில் பார்த்தோம்னா நமக்கு வந்து இருக்கும். சரிங்களா, அதை வந்து பார்த்து படிச்சிருங்க. எல்லாமே புக் பேக் தான். மோஸ்ட்லி பாட்னியை பொறுத்த வரைக்கும் புக் பேக் தான் கேட்பாங்க. அதே போல் G0 நிலை, இந்த கொஸ்டின் நமக்கு வந்து புக் பேக் தான். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் G0 ஃபேஸ், இது வந்து நமக்கு 7வது லெசனில் படித்தோம் அப்படின்னா அந்த லெசன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து நீரியல் திறனை கட்டுப்படுத்தும் கூறுகள், இதுவும் வந்து புக் பேக் கொஸ்டின் தான். வாட் ஆர் தி பேராமீட்டர்ஸ் விச் கண்ட்ரோல் வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் புக் பேக் தான். இது வந்து 11வது லெசனில் நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 11வது லெசனில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து நைட்ரஜன் வளிமண்டலத்தை அதிகம் இருந்தாலும் உயர் தாவரங்கள் அதனை பயன்படுத்த முடிவதில்லை, ஏன்? த நைட்ரஜன் இஸ் ப்ரெசன்ட் இன் த அட்மாஸ்பியர் இன் ஹியூஜ் அமௌண்ட் பட் ஹையர் பிளான்ஸ் ஃபெயில் டு யூட்டிலைஸ், ஒய்? இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். இது வந்து நம்ம 12வது லெசனில் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதனால் 12வது லெசன்ஸ் வந்து படிக்கிறப்ப இந்த கொஸ்டின்ஸ் வந்து புக் பேக்கில் இருக்கும். அதை நோட் பண்ணி படிச்சுருங்க. அதுக்கடுத்து நீ புதிதாக வீடு கட்ட மரக்கடைக்கு சென்று மரம் வாங்கும் பொழுது நேர்த்தியான கட்டியை எவ்வாறு தேர்ந்தெடுப்பாய்? when you go to a timber mart to collect timber for the construction of your new house, how will you select a good timber? இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். நமக்கு வந்து
10வது லெசனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 3 மார்க் கொஷின்ஸு. இந்த மொனிராவின் சிறப்பு பண்பு ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடியது நம்ம நிறைய டைம் படிச்சிருப்போம். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் லெசனே பார்த்தீங்கன்னா நமக்கு இதுலேருந்து 2 கொஷின்ஸ் இருக்குது, 2 மார்க் ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து 3 மார்க் இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட் லெசனை வந்து ஸ்கிப் பண்ணாமல் என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. அதுலேருந்து நமக்கு நிறையா கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அதனால் டிஸ்டிங் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மொனிரா அது படிச்சிருங்க. அதுக்கடுத்து சைக்கஸ் கூட்டிலை காம்பின் குறுக்குவெட்டு தோற்றம் படம் வரைந்த பாகம் குறி, இதுவும் வந்து புக் பேக் தான். டிஎஸ் ஆஃப் சைக்கஸோட ரேக்கேஸ் அப்படின்னு சொல்கிறது. அதனால் இதை வந்து வரைஞ்சி பார்த்துருங்க. இது புக் பேக் கொஷின்ஸு செகண்ட் லெசனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து கூட்டுக்கண்ணி திரள் கண்ணியிலேருந்து வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் புக் பேக் கொஷின்ஸ் தான். அதனால் அதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மல்டிபிள் ஃப்ரூட் அண்ட் அக்ரிகேட் ஃப்ரூட், சரிங்களா? இந்த ஃப்ரூட் இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4வது லெசனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நான் 4th லெசனில் அதை படிச்சிருங்க. இங்கே ஆஞ்சியோஸ்போம்களோட பூச்சூடும் முறையை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த இன்செக்டிவ் ஆர்டர்ஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஆஞ்சியோஸ்போம் வித் 1 எக்ஸாம்பிள். இது வந்து 12வது லெசனில் இருக்கும். அதனால் அந்த கொஷின்ஸ் வந்து இதுவும் புக் பேக் தான், அதனால் அதை படிச்சிருங்க. கட்டையின் மையப்பகுதி அடர்ந்த நிறத்துடன் காணப்படுகிறது ஏன்? சென்ட்ரல் பார்ட் ஆஃப் வுட் இஸ் ஆல்வேஸ் டார்க் ஒய். இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். இது வந்து நமக்கு வந்து 10வது லெசனில் வந்து இருக்கும், அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து பல வகையான ஆர்என்ஏ அமைப்பு மற்றும் பணிகள். எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து 8வது லெசனில் இருக்கும். அதனால் 8வது லெசன் படிக்கிறப்ப இந்த கொஷின்ஸ் படிச்சிருங்க. அதுக்கடுத்து ப்ரோஃபேஸ் 1 பேக்கெட்டின் பற்றி குறிப்பிடுதுக. அந்த கிராஸிங் ஓவரெலாம் நடக்கும். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் பேக்கெட்டின்ஸ் ஆஃப் ப்ரோஃபேஸ். இது வந்து புக் பேக்கில் இருக்கிற மாதிரி இல்லை, இது இன்டீரியர் கொஷின்ஸு, அதனால் படிச்சிருங்க. இது வந்து நமக்கு வந்து 7வது லெசனில் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து கட்டையை படப்படுத்தும் செயற்கை முறை. நமக்கு கட்டை படப்படுத்துகிற முறை அப்படின்னு சொல்லிட்டு 10வது லெசனில் இருக்கும். அதுலேருந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து இந்த வாட்டி எடுக்கலாம். ஆர்டிஃபிஷியல் சீசனிங் ஆர் நேச்சுரல், இயற்கை முறை செயற்கை முறை இந்த மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக படிச்சிருங்க. இந்த வாட்டி நமக்கு இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வரும், அதனால் கட்டாயமாக அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து 27 தண்டு இருக்கும், 27 தண்டு இருக்கும் இடையே உள்ள உள்ளமைப்பியல் வேறுபாடு. இது வந்து நம்ம வந்து 9வது லெசனில் பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அனாட்டமி ஆஃப் டைகாட் ஸ்டெம் ஃப்ரம் மோனோகாட் ஸ்டெம். இங்கே வந்து இந்த வாட்டி ஸ்டெம் கேட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்த வாட்டி நம்ம வேர் எதிர்பார்க்கலாம் அல்லது தண்டு எதிர்பார்க்கலாம். இதில் ஏதாச்சும் எதிர்பார்க்கலாம். அதனால் வேர் படிச்சிங்க, தண்டு படிச்சிங்க, ப்ளஸ் வந்து இலை, இதெல்லாமே படிச்சிருங்க. அதோட உள்ளமைப்பியல் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தனியாகவே ஒரு 5 மார்க்ஸாக கூட கேட்கலாம். அதனால் அது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5 மார்க் கொஷின்ஸ். 5 மார்க் பாருங்கள். சைட்டோகனின் வாழ்வியல் விளைவு. பாசங்களின் வகுப்புகளை வரிசைப்படுத்துக. வாட் ஆர் தி ஃபிசியாலஜி எஃபெக்ட் ஆஃப் சைட்டோகனின்? லிஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ் ஆஃப் ஆல்கே. இந்த ஆல்கே கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட் லெசனில் இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் வாழ்வியல் விளைவு அப்படின்னு சொல்கிறது இது வந்து 15வது லெசனில் நமக்கு வந்து என்ன இருக்கும் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு வாழ்வியல் விளைவு நம்ம கேட்பாங்க. இந்த சைட்டோகனின் புக் பேக் தான். இந்த பாசைகளின் வகுப்பு இதுவுமே புக் பேக் தான். அதுக்கடுத்து தரச சர்க்கரை இடைமாற்ற கொள்கையின் பாஸ்பாரிலேஸ் நொதி எவ்வாறு இலைத்துணையினை திறக்கிறது? இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். அதுக்கடுத்து சூழ் ஒட்டுமுறையின் வகைகள், இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். மோஸ்ட்லி நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாமே கம்பல்சரியாக படிச்சிருங்க, எதையுமே ஸ்கிப் பண்ணாமல். கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது வந்து தரச சர்க்கரை இடமாற்ற கோட்பாடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11வது லெசனில் இருக்கும். அதுக்கடுத்து சூழ் ஒட்டுமுறையின் வகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து நம்ம 4வது லெசனில் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். டிஃப்ரென்ஸ் டைப் ஆஃப் பிளாசன்டேஷனு சுகர் ஸ்டொமேட்டல் ஸ்டார்ச் சுகர் கன்வர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து அகாரிகஸோட வாழ்க்கை சுழற்சி. இது நம்ம வந்து ஃபஸ்ட் லெசனில் பார்க்கலாம். நம்ம அந்த பூஞ்சை இருக்குது பார்த்தீங்களா, பூஞ்சையோட வாழ்க்கை சுழற்சி. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் லெசன்லேயே நமக்கு 2 5 மார்க்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. இந்த பாசிகளின் வகுப்பு ஃபஸ்ட் லெசனில் வராது, செகண்ட் லெசனில் வரும், அதை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த அகாரிகஸோட வாழ்க்கை சுழற்சி ஃபஸ்ட் லெசனில் வரும், பூஞ்சையோட அந்த வாழ்க்கை சுழற்சி தான் சொல்லுவோம். அதே போல் டிஎன்ஏவின் பண்பு இது 8th லெசனில் வரும், அதை செக் பண்ணி பாருங்கள். 8th லெசனில் டிஎன்ஏவின் கேரக்டர்ஸ் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதே போல் அகாரிகஸோட வாழ்க்கை சுழற்சியும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அதெல்லாமே படிச்சிருங்க. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இது. அதுக்கடுத்து 37வது கொஸ்டின் கொஞ்சம் தெளிவாக இல்லை. ப்ரோகேரியோட்டிக்கும் ஈக்குரேட்டிக்கும் உள்ள வேறுபாடு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், இதுவுமே புக் பேக் தான். அதே போல் சல்லடை குழாய்கள் என்றால் என்ன விளக்குக. டேபிளட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோகேரியோட்டிக் அண்ட் யூகேரியோட்டிக்கு. வாட் ஆர் சீவ் டியூப் எக்ஸ்பிளைன், இது கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் கொஸ்டின், நைட்ரஜன் நிலைநிறுத்தம் நைட்ரோஜனஸ் நொதியோட பங்கு. இது வந்து நமக்கு வந்து 12வது லெசனில் இருக்கும்.
கிளைட்டோரேட் டென்னேசியா மலர் பண்புகளை விளக்குக. இது வந்து நமக்கு 5வது லெசனில் பார்க்கலாம். கண்டிப்பாக 5வது லெசன்லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த வாட்டி கிளைட்டோரே கேட்டிருக்காங்கன்னா திருப்பியும் கிளைட்டோரேட் டென்னேசியாவை கேட்கலாம், அல்லது டாக்டரா மெட்டல் இந்த மாதிரி கேட்கலாம். அதனால் இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. ஃப்ளோரல் கேரக்டர் ஆஃப் கிளைட்டோரேட் டென்னேசியா நைட்ரோஜனஸ் என்சைம்ஸோட அந்த கேரக்டர். அடுத்த வீடியோவில் மற்ற இயர் கொஷின்ஸ் இது எல்லாமே பார்ப்போம். இந்த கொஷின் பேப்பரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே முக்கியமான கொஷின் தான். அதனால் இது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது யூனிட் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு இந்த மாதிரி பார்க்குறப்ப இது எல்லாமே ரீகால் பண்ணி வச்சிங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா கலெக்டிவாக 9 2 மார்க்ஸு, 9 3 மார்க்ஸ், அதுவே 18 கொஷின்ஸ் வந்துருச்சு, 10 5 மார்க்ஸ் வந்துருச்சு. முக்கியமானது இது ரிப்பீட்டடாகவே நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அடுத்த வீடியோவில் இயர் வைஸாக நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.